விவசாய நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுல ஒரு பெரிய லாங் கேப் ஆகி போச்சு. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நிறையா டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால கரெக்டாக கரெக்டான சீக்வன்ஸில் போட முடியல. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸில் ஒரு நியூ இம்ப்ளிமெண்ட் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா எம்பி ப்ளோ இப்போ எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் எம்பி ப்ளோவு. எம்பி ப்ளோவில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் வரும். அதே மாதிரி இப்போ 2 பிளேடு வச்சுருக்கிறது, 3 பிளேடு, 4 பிளேடுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிஷன் ஆகிட்டே போகும். அதே மாதிரி ரிவர்சபிள் எம்பி ப்ளோவில் மொத்தத்துக்கு அந்த எம்பி ப்ளோவே அப்படியே திருப்புற மாதிரி வரும். இதே இது நான் ரிவர்சபிள் டைப்பும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, எம்பி ப்ளோவோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டில் எப்படி இருக்குது, அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரிவர்சபிள் எம்பி ப்ளோவு. இது பார்த்திங்கன்னா புல் அக்ரோவில் நம்ம எடுத்திருக்கோம். இதில் இதுதான் அந்த 2 ஆயில் இன்லெட் அவுட்லெட் வரும். 1 இன்லெட் 1 அவுட்லெட்டு. ஸோ வண்டியில் மாட்டிட்டு நம்ம ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சால் போட்டதுக்கப்புறம் வண்டியை திருப்பி அதே சாலில் நம்ம போட்டோம்னா இந்த மொத்த செட்டப்புமே அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கும். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இது தான். ஸோ இது இந்த பக்கம் ஒரு நட்டு இருக்கும், இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் காட்டில் ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டமான சர்ஃபேஸில் கலப்பையை நிப்பாட்டிட்டு கீழே இருக்க 2 பிளேட், அதாவது இந்த இதுவும் அந்த பின்னாடி இருக்கிறதுமே நல்ல லெவலாக மட்டமாக இருக்கணும். சப்போஸ் இது மட்டமாக இல்லை, அப்படி ஒன்று அந்த பக்கம் சாஞ்சிருக்கு, ஒன்று இந்த பக்கம் சாஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் சாஞ்சிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மொத்த கலப்பையும் திருப்பினீங்கன்னா இந்த பிளேட் இந்த லெவலில் மூட்டி அப்படி நின்றுக்கும். ஸோ இதுதான் மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த 2 மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டீங்கன்னா கலப்பையை பொறுத்த வரைக்கும் வேறு பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எந்த இதுவும் இல்லை. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் எப்பயுமே எம்பி ப்ளோ மாட்டுறது பார்த்திங்கன்னா, வண்டியில் இருக்க டாப் லிங்க் கீழே 3rd பாயிண்டில் இருக்கணும், இதில் மேலே இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு கலப்பை மேலே தூக்காமல் பின்னாடியும் உட்காந்து போகும், முன்னாடியும் உட்காந்து போகும். அப்போ தான் ஈவனாக மண்ணை பரட்டி போட்டுக்கிட்டே வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இது 2 தான். அந்த 2 பக்கம் இருக்க 2 நட்டு, இந்த 3 பாயிண்டில் மேலே இருக்க பாயிண்ட் போட்டுக்கோங்க, வண்டியில் இருக்கிறதுல கீழே இருக்க பாயிண்டில் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.